என்னோடு கூட பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள் என்னோடு கூட நன்றாக ஊழியத்திலே, அதே வேகத்திலே, அதே பொறுப்புணர்ச்சியிலே, அதே தியாகத்திலே நடந்து வந்த என்னுடைய மனைவி இன்றைக்கு எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணியும் கொடுக்க முடியாது. She is on the bed. 22 மணி நேரம் படுத்திருக்கிறா. டாக்டருங்க சொல்லிட்டாங்க சிஎம்சில இதுக்கு மருந்து கிடையாது, அவங்கள கம்ஃபர்டபுளா வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க முடியாது. பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் திங். ஏன்னா என்னை திருமணம் செய்யும் போதோ என் மாமா மாமியாரோ என் மனைவியோ என் இடத்துல எனக்கு எவ்வளவு சம்பளம் வரும், எங்க என்ன குடிய வைப்பேன்னு கேட்கல. என் மாமியார் பீகார்ல வந்து மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அவருக்கு ரொம்ப ஆசை, என் பிள்ளை மிஷினரியா போன இடத்துல மறிக்கணும்னு. She enjoyed that. அந்த மகளை கொடுக்கும்போது எனக்கு காணிக்க, ஏன்னா அவங்க வீடு 5 பெட்ரூம் வீடு. கனகராஜுக்கு தெரியும், பெல்லுக்கும் தெரியும். ஆனா நான் கொண்டு போய் பீகார்ல வச்ச ஊர்ல டாய்லெட்டே கிடையாது. எங்க மாமனார் மட்டும் கேட்டு, என்னடா என் மகளை கொண்டு எங்க கொண்டு வைப்ப அப்படின்னா, நிச்சயமா பொண்ணு கொடுத்துருக்க மாட்டாரு. நான் 5 பெட்ரூம் உள்ள வீட்டுல வச்சு அவளை வளர்த்தேன், நீ என்னடா எங்கேயோ கொண்டு போய் டாய்லெட்டே இல்லாத. என் மகளை நான் ரஷ்யாவுக்கு அனுப்பினேன். கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். 3 நாள் கழிச்ச பிறகுதான் அவட்ட இருந்து போன் வந்தது. ஓன்னு அழுகிறா. ரொம்ப போல்டு கேளவா, பெல் எல்லாம் தெரியும் சொல்லாரு. She is very bold. My daughter is very bold. ஏசு கிறிஸ்துவிட்ட இருந்து தூரம் போன ஒரு பாஸ்டர் மகன் ரஷ்யாவில், அவனும் மெடிசன் படிச்சான். எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க மேலேயும் கை வச்சுக்கிட்டு இருந்தான். இவன் மேலேயும் கை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது போட்டா ஒரு அடி. நீ ஒரு பாஸ்டர் மகனான, அதுல இன்னைக்கு பாஸ்டரா மாறிட்டான். நம்ம அடிக்கு உதவாம அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அவ்வளவு போல்டு. ஆனா அழுகுறா, ஓன்னு அழுகுறா. நான் கேட்கிறேன், என்னம்மா என்ன ஆச்சு, இது எதுக்குடா, எங்க கொண்டு வேண்டி தள்ளிட்டீங்க? இங்க எல்லாம் நாங்க ஒரே ரூம்ல தான் இருக்கோம், 40 பேரும், ஆண் பெண்ணு எல்லாம். 4 டாய்லெட் பாத்ரூம் இருக்குது, ஆனா ஒண்ணுக்கும் கதவு இல்லை டாடி. நான் சொன்னேன், இதுலயே கலங்கி போயிட்டா எப்படி? உனக்காவது கதவு மட்டும்தான், எனக்கு சுவரே இல்லாத ஊர்ல இருந்தேன்டி. பட் அந்த ஓட்டத்தை ஓடின என் மனைவியினால இன்னைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எனக்கு கொடுக்க முடியாது. that affects her. ஐயோ, உங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி என்னால கொடுக்க முடியல. ஆனா ஒண்ணு சொன்னா, என் பலத்தையும் உங்களுக்கு தந்துடுறேன், ஆண்டோட அப்படிதான் சொல்லியிருக்கேன். அதனால நேற்று கூட நான் ஆத்தி சொல்லும் போது சொன்னேன் பாஸ்டர் மோகன்ட்ட, இப்ப டபுள் இன்ஜின். மோடி சொல்றாரா இல்லையா, நான் சொல்றேன் டபுள் இன்ஜின். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு மிஷினரி வாழ்க்கையில, கடந்து போகிற ஒரு வாழ்க்கையில அவன்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் இயேசு மாத்திரமே. ஆனா அந்த வில்லியம் கேரி இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சு அவருக்கு இந்திய கவர்மெண்ட்ல ஸ்டாம்ப் கூட போட்டாங்க. என்ன ஸ்டாம்ப் போட்டாங்க? அவர் படத்தை போட்டு அவருக்கு ஒரு கௌரவ மரியாதை கொடுத்தாங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. வில்லியம் கேரி உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா 1-2 பேர் எப்பவும் இருப்பானே வில்லியம் கேரியை குறை சொல்றதுக்கு. 1-2 பேருக்கு பிடிக்காதுல்ல. என்னதான் நீங்க நல்லது செய்யுங்க, இவ்வளவுதான் பெரிய சாதனை, ஒரு 2 பேர் இருப்பான். அதுல ஒருத்தர் எழுந்த, ஆமா இவர் என்னத்தை பெருசா கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தரக்குறைவான ஒரு நன்றி எறிதலான ஒரு காரியத்தை சொல்றாரு. யாரு? அங்க இருக்கிற விருந்துக்கு கூப்பிட்டுட்டு இவரை வச்சு சொல்றாங்க, பாராட்டு விழா. கடைசியில அவர்களுக்கு பிரதியுத்தரம் சொல்ல வேண்டிய நேரம் வந்தபோது அவர் சொன்னாரு, வில்லியம் கேரி ஆஃப்டர் ஆல் இஸ் a shoemaker, அதாவது செருப்புகளை உண்டாக்குறவன், அப்படிதான் சொன்னாரு. அந்த ஆள் கொஞ்சம் இவரை கேவலப்படுத்தணும்ட்டு. இஸ் a shoemaker. வில்லியம் கேரி எழுந்து நின்று இத்தனை சாதனைகள் உண்டாக்கினவர். 32 மொழிகளிலே இன்றைக்கு நம்முடைய கைகளிலே வேதம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த இந்த தேவ மனிதன் எழுந்து என்ன சொன்னார் தெரியுமா?
சார் ஐ எம் சோ சாரி, நீங்க சொன்னது தவறு. அவர் என்ன தவறு? அவர் சொன்னார், ஐ எம் நாட் அ ஷூ மேக்கர், ஐ எம் அ காப்லர். நான் சப்பாத்து உண்டாக்குறவன்ல, ரிப்பேர் பண்றாள். இன்னைக்கு வரும்போது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு பாஸ்டர் கார்ல இருந்து இறங்க மாட்டேன்ட்டாராம். எதுக்குன்னு கேட்டா, பெரிய பாஸ்டர் வந்து என்னை கனப்படுத்தி கூட்டிட்டு போனாதான். அப்படியே அப்பா கனமான பாஸ்டரா இருக்காங்க இப்போ. கனப்படுத்தி கூட்டு போனாதான் கார்ல இருந்தே இறங்குவாராம். இது இன்னைக்கு பாஸ்டர். ஆனா வேதத்தை தந்த தேவ மனிதர்கள், நான் ஷூ மேக்கர் இல்லப்பா, நான் காப்லர் சொல்றேன். ஹல்லேலூயா. அதனாலதான் கையில வேதம் ஏந்தி நிக்கிறோம்.